நாயகன் கமல் சாரும், பிரம்மாண்டத்தின் உச்சம் சங்கர் சாரும், இசையில் ராஜ்குமார், அனிருத் 3 பேரும் சேர்ந்து படத்தில் ரணகலப்படுத்திருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச சங்கர் சாரும் கமல் சாரும் இனிமே இந்த மாதிரி காம்பினேஷன்ல இதை விட பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின். அதான் வாழ்த்துக்காக. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 21 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் சார். 21 வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நடிச்ச படத்துல எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஸோ அந்த 2வது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலாக அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரிதிங் சங்கர் சார். இந்த 21 இயர்ஸ் நீங்கள் போட்ட விததான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. முக்கியமாக ஒரு புதுமுகமாக நீங்கள் என்னால் செலுத்தின நம்பிக்கையை விட ஒரு நடிகனாக நீங்கள் இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்கீங்க இந்த பொறுப்பு நான் அதில் ஈஸியாக வீண் போக விட மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட உழைப்பையும் என்னோட காதலையும் இந்த படத்தை சேர்த்திருக்கேன். அண்ட் இந்தியன் டூ வில் ஆல்வேஸ் பி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ். பிகாஸ் நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு படத்தில் நீங்கள் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்க, ஒரு நடிகனாக இருந்தப்போ உங்களுக்கும் நிறைய உங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும், உங்கள் கதாபாத்திரம் வேற மாதிரி யோசிப்பாங்க. இந்த கதாபாத்திரம் உங்களோட எவ்வளோ சேர்ந்து போகுது, எவ்வளோ முரணா இருக்குதுங்கிற மாதிரி கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 20 வருஷத்துல நான் நடித்த படங்கள்ல நிறைய என்னோட பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அண்ட் இயக்குனர் எனக்கு இந்த பொறுப்பு கொடுக்குறப்ப அந்த வார்த்தை சொன்னார். அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த கதாபாத்திரத்தோட தேடல் நான் இட்ஸ் வெரி பர்சனல் ஜேர்னி. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கமல்ஹாசன் ஸ்டூடெண்ட், நான் ஒரு கமல்ஹாசன் ரசிகன், நான் ஒரு வானபி கமல்ஹாசன் கூட நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிற நாளிலிருந்து எல்லாமே கமல் சார் சொல்லி தான் வந்தது. அண்ட் கமல் சார் வரைக்கும் எந்த படத்துலையும் என் கூட நடிச்சதுன்னு நான் சொல்லுவேன். ஆனால் என் கூட என்னோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்காரு. பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்ட முடியாத ஓரத்திலிருந்து அவர் என்ன கூடவே வழிபாமிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் சங்கரோட ப்ராடக்ட் அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட சீடன். ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங். நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகனா நான் இல்லை. அண்ட் இந்த படத்தில் அதான் இந்த ட்ரெய்லர் நீங்களாம் பார்த்துருக்கீங்க. நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெய்லரையும் பார்த்துருக்கேன். அந்த ட்ரெய்லர்ல நான் என்னையும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம், நான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அது. மறுபடியும் அந்த மோமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு சங்கர் சார் ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ். அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும், சங்கர் சாருக்கும் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும். நிறைய நாள் ஷூட்டிங்ல நான் வியந்து போயிட்டேன். சங்கர் சார் கிட்ட டேரக்டர் ஸ்டண்ட்ல போயிட்டு சரி இந்த மாதிரி கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்காரு சார்ன்னு சொல்லுவேன். எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சுப்பாரு. அப்போ நடிவா அப்படின்னு சொல்லி அவர் விரட்டி விடுவார் போய் ஷூட்டிங்ல. அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இந்த படத்தில் நான் சொல்லிட்டே போகலாம். பட் இந்தியன் டூ இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். இந்த காலகட்டத்தில் இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா, திரும்ப வரணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நிஜமாவே அவன் திரும்ப வந்தா எப்படி இருக்கணும், அதுதான் இந்தியன் டூ. தாத்தா வராரு, கபரை விட போறாரு. அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னோட ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேமராமேன் ரவிவர்மன் சார், மியூசிக் டைரக்டர் அனிருத். திஸ் ஃபிலிம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் நாங்கள் ரொம்ப காதலிச்சு பண்ண ஒரு படம் இது. இந்த படத்தை நிறைய பேர் இப்போ டிக்கெட் வாங்குற ரசிகர்கள் எவ்வளோ கோடி பண்ண எவ்வளோ வசூல் பண்ணணும்னா அவங்க அடிச்சுக்கிறாங்க. இப்போ நம்மளும் அந்த விளையாட்டில் சேர்ந்து பண்ண இந்த படம் வசூல் செய்யுங்க. நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் தாண்டி லைக்கா நிறுவனத்துக்கும் ரெட்ஜா நிறுவனத்துக்கும் அவங்க போட்ட நம்பிக்கைக்கும் அவங்க போட்ட மொழிகளுக்கு ரொம்ப பெரிய ரிட்டர்ன் இந்த படம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். இந்தியன் சினிமா முக்கியமாக தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு படம் திரும்ப களப்பற்ற நேரம் தியேட்டர்ஸில். ஸோ July 12th
தாத்தா வராரு. கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படைக்க போகிற படமாக நான் கருதுகிறேன். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் and the Indian team, I want to, tell you to keep your expectations really high because Shankar sir ஓட மேஜிக் வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து அவருக்கு டைம் எடுத்து இந்த படத்தை செதுக்கியிருக்காருங்கிறதுனால we have been waiting for his magic on the big screen and keep your expectations high because Dr. Shankar is already a milestone setter and அவர் கூட கமல் சார் இருக்காரு. So it's just going to be extraordinary and I can't wait for July 12th and இங்க வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த படத்தை பத்தி நீங்க ஆடியன்ஸ்க்கு எடுத்துட்டு போற நேரம் இது இந்த கண்டென்ட்டை அண்ட் கமல் சார் அண்ட் சங்கர் சார் ரெண்டு பேரும் இறங்கி பப்ளிசிட்டி ப்ரமோஷன்ஸ்னு ஒரு வழிகாட்டில் ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் டு see that publicity plan பிகாஸ் ஒரு படத்தை எடுத்தா மட்டும் போகாது, அந்த படத்தை பற்றி நம்மளே போய் கரெக்டாக ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பை அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு போத் ஆஃப் them and I want to wish everybody on this film the best of luck. இன்னும் நிறைய பேசுவேன். இன்னும் ஜூலை 12th வரைக்கும் டெய்லி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். டாட்டா வராது. Cheers. எல்லாருக்கும் வணக்கம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் நான் லேட்டாக வந்துட்டேன். அதுக்காக நான் எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய படங்கள் எல்லாமே நான் என்னன்னா வந்து இப்படி நடந்தா எப்படி இருக்கா அப்படிங்கிறதா மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் கான்செப்ட். இப்போ இந்தியன் டூ அப்படிதான். இப்போ கரண்ட்ல இந்தியன் தாத்தா வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் வந்து இந்தியன் டூ. இந்தியன் ஒன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி கதை இருந்தது. ஆனால் இந்தியன் டூ வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை விரியுது. ஸோ அது நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு இந்த படத்தில். மெயினாக ஒரு இந்தியன் தாத்தா, அது இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இந்த கதையில் வந்து போவோம். இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு என்கேஜிங்காக பார்க்கக்கூடிய ஒரு படம் முடியும் போது ஒவ்வொருத்தரும் அந்த படம் கொஞ்சம் யோசிக்க வைக்க நான் நம்புகிறேன். இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான். ஏன்னா பல தடவை சொன்ன மாதிரி வந்து பார்ட் ஒன்ல கூட நாங்கள் 40 நாள் தான் வந்து அவருக்கு அந்த மேக்கப் போட்டோம், அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பு. இந்த படத்தில் வந்து 70 நாள் போட்டிருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. டெய்லி பொறுமையாக வந்து 3 hours உட்காந்து மேக்கப் பண்ணணும். அந்த மேக்கப்ல சரியாக சாப்பிட முடியாது, ஸ்ட்ரா வச்சு தான் லிக்விடாக தான் சாப்பிட முடியும். ஷூட்டிங் முடிஞ்சு நம்மெல்லாம் போடுவோம். ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு எல்லாரும் வரத்துக்கு முன்னாடி கலெக்டாக தான் வருவாங்க. ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லாரும் போடுவோம், கடைசியாக அவர் தான் போவார். ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அதை கலைக்கிறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு பார்ட் 1 ஷூட் பண்ணும்போது முதல் நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்ல வந்து நிற்கும்போது ஒரு பயங்கர ஒரு சிலிப் ஒன்று வந்தாச்சு. இப்போ அதே சிலிப் 28 வருஷம் கழிச்சு அவர் ஃபர்ஸ்ட் மேக்கப் டெஸ்ட்டுக்காக போட்டுட்டு வந்தப்போ அவர் பயங்கரமா அதே ஃபீலிங் வந்தது. இன்னொன்று நல்ல நாள் ஷூட்டிங் நடக்கும்போது வந்து கமல் சார்ல தோணாது, ஒரு இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்துலேயே உலகிட்டு இருக்கிறாரு, இந்த பக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்துட்டு இருக்கேன். கமல் சார் வராது, அதை நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் இல்லாமல் அவருடைய உழைப்பையும் அவருடைய டெடிக்கேஷன் சொல்லிக்கிட்டே போகலாம். பார்ட் 1ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது. அதனால் அவர் ரொம்ப திக்காக இருப்பார். முதல்ல பார்த்தீங்கன்னா கமல் சார் தான் புரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சி த ஆக்டர் மோர் அப்படின்னு சொல்லி அந்த லெகசி கம்பெனியில் சொல்லி இப்போ என்ன அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் இன்னும் கொஞ்சம் தின் ஆனதுனால நீங்கள் இன்னும் கமல் சாரை நிறைய பார்க்கலாம். பார்ட் 1ஓட அந்த கமல் சார் அந்த ஆக்டர் நீங்கள் வந்து கிளியராக பார்க்க முடியும். அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க. மாதிரி பல காட்சிகளில் ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காங்க. ரத்னா ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு சீன் 4 நாள்
ரோட்லயே தொங்கி நடிச்சாங்க. அதாவது ஒரு சீன்ல வந்து ஒரு ஷாட் ரோட்ல இருக்கு, 2 ஷாட் ரோட்ல இருக்கும். ஆனா காலையில வந்து ஈவினிங் பாட்டத்தாலும் ரோட்ல தான் தோணணும். அந்த மாதிரி நேரமா ரோட்ல தொங்கி நடிச்சாங்க. ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பு, வேற ஒரு மொழி பஞ்சாபில் பேசினா நடிக்கணும். அப்புறம் என்னன்னா அது 48 ஃப்ரேம்ஸ் ஐ மீன் ஸ்லோ மோஷன் எடுக்கிறாங்க. அதனால என்ன பண்ணோம்னா முதல்ல டைலாக பேசி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். 12 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம். ரெக்கார்ட் பண்ணுறோம் அது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும். உங்களுக்கு தெரியல, சிக்கி சிக்கி சிக்கின்னு ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு. இப்போ அந்த சவுண்டை ப்ளே பண்ணி அந்த ரோட்டில் தொங்கி அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்போட பஞ்சாபி பேசி அதுக்கு சிங் பண்ணி நடிக்கணும். அதில் வேகமாக போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறது யாராலும் இங்கே எனக்கு தெரிஞ்சு அந்த அவங்களும் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. பத்தாவதுக்கு கையில் ஒரு ஆக்டிவிட்டி, கை இதை வரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் என்ன சேலஞ்சாக இருந்தாலும் பண்ணுறாரு அவரு. இதை விட கடினமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. அந்த காட்சி அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னொன்று அவர் வர ஒவ்வொரு காட்சியும் நான் வந்து ஒரு மோர்தன டைரக்டர் ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்கு. அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பிரமிப்பு. இன்னும் கொஞ்ச நேரம் அவர் பார்க்கணும், மறுபடியும் எப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போகிறேன். அது மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக்கி கொடுத்த கமல் சாருக்கு வந்து என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அனிருத் அவங்க பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அதோட சிறப்பாக போட்டு எடுத்துருக்கிறார் அனிருத் அந்த சாங்ஸ் எல்லாம். நம்ம அவருக்கு என்னுடைய நன்றி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டீம் வந்து ஒரு ஓகே சார் எவ்வளோ பர்சன்ட் சார் அப்படின்பாரு, ஒரு 80% ஓகே அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். 100% நீங்கள் திருப்தி வர வரைக்கும் நான் டீம் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டையும் அவருக்கு போட்டு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ அனி. அப்புறம் இந்த இது இவ்வளவு பெரிய கனவை, இவ்வளவு பெரிய இமேஜினேஷனை வந்து உடனே இமேஜின் பண்ணிட்டு இருந்தாலும் அதை இமேஜின் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதை வந்து செவன் ஆக்கணும்னா அதுக்கு சுபாஸ்கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தான் சரியாக வரும். அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் என்னெல்லாம் நினைச்சேன்னா அதை வந்து படமாக்கி பார்க்க முடியுது. ஸோ அவருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உதவியாக தமிழ் குமரன், செல்வன் அவர்கள், அவர்களுக்கு என்னோட நன்றி. ரவிவர்மன் வந்து அதான் சொல்லுவேன், நீங்க வந்து தாத்தா மட்டும்தான் வர்ணம் போடுவாரா, நீங்களும் போடுங்க. என்ன வர்ணம்? ஒளி வர்ணம், அது ஒளினால ஒரு வர்ணம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். உடனே புரிஞ்சுட்டு ஒரு நாட்டுக்கு ஒன்று பண்றாரு. தமிழ் முடிச்சுட்டு நிற்பார், என்ன சார் அந்த ஒளிவர்ணம் வந்துருச்சா? இன்னைக்கு இது ஒளிவர்ணம் இல்லை, இது ரவிவர்ணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதில் சிறப்பாக வந்து ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு. அப்புறம் நடிகர்கள் வந்து சித்தார்த், பாபி சிம்மா, ஜெகன், அப்புறம் ரிஷி, அப்புறம் வினோத் சாகர், இன்னும் நிறைய பேர் சமுத்திரகனி, எஸ்.ஜே. சூர்யா, பிரியா பவானி சங்கர், மனோபாலா, நிறைய பேர். சில பேர் விட்டுக்கணும் கூட மன்னிச்சுங்க. ரகுல் பிரீத் சிங், விவேக் சார் மெயினாக வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அவரை பார்க்கறதுக்கு. வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அவரை பார்த்து. அந்த படத்தில் பாருங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். அப்பதான் சொல்றாங்க வித்தியாசமானட்டு. உண்மையிலே ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம். அவரோட டைமிங், அவரோட ரியாக்ஷன் எல்லாமே வேற மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் வருமானம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த சந்தோஷம் கண்டிப்பா வந்து அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். இன்னும் வேற நடிகர்கள் பேர சொல்ல விட்டுருந்தா மன்னிச்சிங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ், குணால் ராஜன் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்றேன் வந்து வைக்கிற ஒரு சவுண்டு. அதாவது ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல நிறைய ஷார்ட்ஸ், நிறைய டீடைல்ஸ், அத்தனைக்கும் சட்டம் கேட்கணும். ஏன்னா இந்த பக்கம் மியூசிக் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் பேனர் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் எஃபெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு எதுவுமே மிஸ் ஆகாம எல்லா சவுண்டும் கேட்க வைக்கிற ஒரு நல்ல மேஜிக்கை பண்ணியிருக்காரு குணால். அவருக்கு என்னுடைய நன்றி. அந்த படத்துல வச்ச அத்தனை பேருக்கு என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பேக் வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய வெற்றியாக்குனீங்க. அதே மாதிரி இந்த படத்தை நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியாக்குன்னு அதை நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் பேரன்புக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய மாபெரும் கலைஞன் அந்த தமிழ் சினிமாவின் உயிர் காதலன் அப்படின்னு சொன்னான் எங்கள் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன்.
உயிரே உறவே தமிழே வணக்கம். அதாவது உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அவன் இரண்டாம் முறையாக அதை செய்யும் போது அதே பாரத்து அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. ஒருத்தர் செசில் பி டிமில், இன்னொருத்தர் ஹிச்காக். இவ்வளவுதான் தெரியும். ஏன்னா ஹிச்காக்குடைய 39 ஸ்டெப்ஸை அவர் கருப்பு வெள்ளை எடுத்தாரு, அதுக்கப்புறம் அதையே அவர் கலர்ல எடுத்தாரு. அதே மாதிரி செசில் பி டிமில் 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ங்கிற படத்தை கருப்பு வெள்ளை எடுத்தாரு, திருப்பி அதே கலர்ல எடுத்தாரு. இன்னும் வரலும் அது பேசப்படுகிறது. அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. இது சங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவருக்கு கிடைத்ததனால் எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஏன்னா பிள்ளை சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தரபுத்திரம் அதுக்கப்புறம் நடிகர்கள் தான் நடித்தார். அவங்க இல்லை, நான் இருந்து இந்த 2ஆம் பாகத்தை பார்ப்பது, அதுவும் இந்த 2ஆம் பாகம் என்னும் ஒரு சாசம் வருவதற்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தாங்க. முதல் பாகத்தை ஒரு தற்போது நான் சொல்லுகிறார். இதே சாலையில் ஒரு டப்பிங் தேட்டர் நடந்துட்டு போது இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன், சார் 2வது படம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அந்த படம் நடத்த உங்களுக்கு அடங்கல, இது எப்போது ரிலீஸ் பண்ணேன்னு நல்லதான் இருக்கு சார், அதை பத்தி பேசாது சார் அவருடைய நேரம் இருந்தது. அவர் முக்கியமா இந்த 2ஆம் பாகம் எடுப்பதற்கு காரணம் எங்களுக்கு இன்னும் கொடுத்துக் கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி. ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதுனாலதான் இந்தியன் தாத்தாவுடைய 2ஆம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில். அந்த அவர்களுக்கு நல்லவங்க கட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும். இந்த நாளில் நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையுடன் நடித்துக் கொண்டிருக்கிறேன். நான் நடிக்கும் நல்ல நடிகர்கள், என் நண்பர்கள் இப்போது எங்களுடன் இல்லை. அதனால இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள் மனோகரா, நடுமுடியும் வேணும், விவேக் போன்றவர்கள். இந்த பக்கத்தில் உள்ள இப்பதான் முந்தானத்தை தான் எடுத்த மாதிரி இருக்கு. விவேக்கோட சீன்ஸ் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்து வேலை போயிட்டு இருந்தாரு. காலம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் 1, 2 எல்லாம் ஒரு உதாரணம். நான் திரும்பி பார்க்கறது கூட சங்கருங்கிற அந்த இளைஞர் நல்லவேளை இன்னும் இளைஞராக இருக்காரு. நல்லவேளை நான் தாத்தா வித்தியாசம் தெரியல. இன்னொரு முக்கியமான ஒரு இந்த மாதிரி மேடைகள்ல வழக்கமா 2 பேர் சண்டை போட்டு போகணும், நாட்டு கிடைச்சிருக்கோம், அது இல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொன்னாரு. சங்கர் சாரும் கணேஷ் சாரும் நினைச்சாலும் இது மாதிரி எடுக்க முடியாதுன்னு எடுத்துக்கிட்டா அதான் இந்தியன் 3 இந்த மாடல் அதை பேசக்கூடாது. அவரையும் அழித்து பேசிட்டு ஒரு சந்தோஷம் அமைச்சிருக்கு. அவருக்கு தான் சண்டை பண்ணிருக்காரு. இதில் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு பேருக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பிச்சோன்னா, நாங்கள் மாண்பு பிறந்தவர்கள் அடுத்த விழாவுக்கு அது ரத்து செய்ய வேண்டியிருக்கும். இப்போ பாரத் சொல்லிப்பாரு குணால் அவர்களை பற்றி. குணால் அவர்களை நான் சந்திச்சு 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா பார்த்துட்டு மேலே ஆயிடுச்சு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. விஸ்வரூபத்தின் போது நான் அவரை சந்தித்தேன், அதில் வேலை செஞ்சார். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த படம் 5 வருடம் 6 வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமோ இதுவோ தொழில்நுட்ப கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணம் அல்ல. இயற்கை கோவிட்லேருந்து விபத்துக்கள்லேருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு இடையூறாக வந்தும் அதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோளில் சுமந்து வந்த லைக்கா நிறுவனத்திற்கும் ரெட் ஜாயிண்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இந்தியன் 2ம் 3யும் கடமைப்பட்டது. அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும், முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது.
படம் அதை எடுத்து அது ஒரு ரசிகராக ஏற்றெடுத்த உதயநிதி அவர்களுக்கும் நான் வந்து சொல்றேன். ஏன்னா அவர் இதில் சம்பந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் இதன் நடிகரையும் பாடத்தையும் பெரிதாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை. மற்றபடி இப்போ இங்க பேசும்போது சித்தார்த் சொல்லிட்டாரு, அவர் தனியாக பேசும்போது மேடையில் மைக்கு கொடுத்து பேசினா தான் அவங்க பேசுவாங்க. அவர் சொன்னா நம்ப மாட்டீங்க, இன்னும் 3 வரட்டும், அப்புறம் வந்தா கொஞ்சம் நம்பிக்கை வரும் உங்களுக்கு. நானே ஒரு கண்ணை சுருக்கி தான் பார்ப்பாரு. நிஜமாவே என்னால இவ்வளவு பெரிய இருக்கு, நான் அந்த அளவுக்கு பிரியம் காட்டக்கூடியது இங்க இருக்கும் வம்சாவளிகளும் அப்படித்தான். இதுல இந்த 100% சொன்னார் பாரத், அது எப்படி 100% கொடுக்க முடியுங்கிறத கத்துக்க வேண்டிய ஒரு அது இது நினைக்கிறார். ஆனா அதனால ஒரு அளவுக்கு மேல கேட்டாங்கன்னா சரி என்னால முடிஞ்ச பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல தோணும். அப்படி சொல்லாம இருக்கிறது எப்படிங்கிறது கத்துக்கணும். ஏன்னா நான் எங்க இருந்தாலும் நல்ல விஷயத்தை கத்துக்குவேன், வைக்கக்கூடாம. அதனால தனியா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இங்க இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்துல சமராஜுக்கு நடிச்ச மாதிரியே எனக்கு தோணல, சந்தோஷமா நடிச்சாங்க. அதுக்கு வாய்ப்பது மிகவும் கடினம். இது இன்னும் 20 வருஷம் கழிச்சு சொல்லிக்கலாம், 25 வருஷம் கழிச்சு சொல்லிக்கலாம். நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் யாராவது நான் சொல்ல விட்டுருந்தேன்னா இந்த படம் பல சாதனை படைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் புத்தக பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நான் மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காப்பதற்காக இனி கொடுக்க போக அந்த பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். இதுல வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து வித் குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷன். இஸ் தேர் எனிதிங் டு சே வித் தட் திங்? நான் சொன்ன மாதிரி இது வந்து சாரி இந்த படம் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரியுதுன்னு நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டும் காமிச்சிருக்கோம், மற்ற ஸ்டேட்லையும் ரோல்ஸ் ராய்ஸ் மற்ற காரும் காமிச்சிருக்கோம். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். வணக்கம் தமிழ் சார். தமிழ் சார் 28 ஆண்டுகளுக்கு அப்புறம் சார் 28 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியனுக்கு வருது. அப்போ இருந்த அதே ஊழல், அதே கரப்ஷன், அதே அரசியல்வாதிகள் இப்போ இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மட்டும்னா வேறு யாருன்னா எப்படி நினைக்கிறீங்க சார்? முக்கியமான ஆட்களை விட்டீங்க. நாமளும் தான் நாமெல்லாம் அந்த கரப்ஷன் நடத்திட முடியுமா அவங்க தனியா? நாமளும் தான் அதையும் தான் சொல்கிறது இந்த படம். அதற்கு தனி அப்ளாஸ் நான் கொடுத்துட்டேன், நீங்க கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு சார். சார் இந்தியனுக்கு வந்து ஜூலை 12 ரிலீஸு, இந்தியன் 3 எப்போ ரிலீஸு, இதனுடைய 4ஆம் பாகம் 5ஆம் பாகம் எல்லாம் உருவாகி மரத்தினோட சாதனையை அறிவிக்குவார். அதாவது நீங்க சொல்லும் போதே தவறுது எனக்கு. சொல்லி பேச வேணாம். இந்தியன் நன்மை எடுக்கும் போது நான் இந்தியன் சொன்ன போது எப்படி பாரத தொடர்ந்தாரோ அந்த மாதிரி இப்ப சொன்னது எனக்கு தவறு. காலையில 4 மணி கோழி கத்துறதெல்லாம் நான் நினைக்கிறேன். இதை நீங்க பாருங்க, இதுக்கு அடுத்த வரதையும் வெற்றி பண்ணுங்க. அதுக்கப்புறம் தெம்பு இருந்தா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம். சங்கர் சார், இந்த இந்தியன் 2 படத்துடைய கதை இதுதான் சொல்லிட்டு யூடியூப் படம் கூட பலவிதமான கதைகள் சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்கறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி நினைச்சிருக்கீங்க, சிரிச்சுக்கீங்க? சரி தமிழன், அதாவது சில யூடியூப் சேனல்ல இந்தியன் 2 படத்துடைய கதை இல்லாம ஆளுக்கு ஒரு கதையை சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கறப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இல்லை பார்த்தீங்களா? இல்ல உண்மையில இப்ப சமீபமா அதுக்கு பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கல. ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒரு மாதிரி இருக்கு. நான் பார்க்கணும், பார்க்கும்போது குறைஞ்சு போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க, குறைஞ்சலன்னா வேற மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். சார் மைக் வாங்கிக்கிறீங்களா? அது இருக்கு சார், மைக் வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ். இந்தியன் 1 சுகன்யா மேடம் வராங்க, அதே வயசான கப்பத்துல சாரும் இருக்காங்க. அவர் சாரும் போடுறாரு, மேடம் என்ன தெரியல. இந்தியன் 2 சுகன்யா வருவாங்களா? அந்த கதாபாத்திரம் அந்த இந்தியன் 2 அவசியப்படல. Sir, take the mic, sir, please. Thank you.
ஈகிள்ஸ் கமிங் ஒரு கான்செப்ட், ஹுக்குன்னு ஒரு கான்செப்ட், இப்போ இந்த படத்துல அனில் போட்டோம். இந்த படத்துல வந்து கவரேஜ் ஒரு கான்செப்ட் பண்ணலாம். அந்த 1 or 2 minutes லைக் அந்த 3 minutes 2 minutes 4 minutes சாங்ஸ்க்கு மத்தியில் ஒரு 5 minutes லாங் சாங் நீடல் பண் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ டேரக்டர்ஸே பாட்டுகளை குறைக்க முடியல. அந்த 5 நிமிஷம் பாட்டு சங்கர் சாரோட அந்த காம்பினேஷன் எப்படி ஹேப்பன் ஆச்சு? அது ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் பண்ண முடியாது. பட் சேரனுக்கு வந்து கம்பேஸ் பண்ணும்போது அந்த சிட்டியும் நல்ல டீம்ஸாக வந்துச்சு. நியூஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு இன்னும் வேங்கரா அந்த ஆப்ஷன் எடிட் பண்ணிட்டேன். பத்தி பேசுன்னு சொன்னீங்க, எல்லா மாநிலத்துக்கும் கடல் இருக்குன்னு சொன்னீங்க. குஜராத்ல இருந்து என்ன விஷயத்த சொல்ல போறீங்க? படம் பாருங்க. சூப்பர் சங்கர் சார், சங்கர் சார், சங்கர் சார், சார் இங்க சார் லெஃப்ட்ல சார். உங்களுக்கு என்னன்னா இப்போ வந்து நீங்க மீடியா தான் முக்கியத்துவம்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. ஆனா ஆம்புலன்ஸ்ல கூட வந்து மீடியாவுக்கு ஒரு மரியாதை இல்லாம தண்ணி கூட கொடுத்தாங்க, கேட்டன்ஸ் பிஆர்ஓ கூட வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணனா சார். சார் சார் ஒண்ணு இல்ல, அது பெரிய விஷயம். எல்லாருமே வந்து ஒரு டீமா நம்ம சேரும் போது எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்கு. நல்ல கடையில சொல்றாங்க மேடம். சார் அதுக்குதான் சார் புரியுது. இருந்தாலும் இந்தியன் மட்டும் நம்ம விவேகத்தை பத்தி பேசலாம் அப்படிங்கிற பேசலாம். தேங்க்யூ.